இந்த மெல்லமா நடந்து வாங்க. இப்ப வந்து விவசாயிக்கு கொஞ்சம் மனசுக்கு கவலை ஏற்படுத்துற விஷயம் உண்டு. உண்மை நான் வந்தோடனே யோசிச்சேன், எனக்கு உண்மையா ரோசான வருத்தம் எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் நல்லா இருந்தேன் பாக்குறேன்னு சொன்னா அப்படியே பாரு அப்படியே மங்குது அப்படியே தெரியும் உருவம் தெரியும் அந்த முகம் உதாரணம் தெரியும் அந்தரத்துக்கு கண்டுபிடிக்கிறாங்க சின்ன பொடி வசந்தனாண்ட வடிவே பேர் அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. ஓகே, நாங்கள் அப்படி எங்கே நிற்கிறோம்னு சொல்லிச்சோன்னா எங்களோட வீட்டு தான் நாங்கள் நிற்கிறோம். அப்போ நாங்கள் வந்த இடத்துக்கு போகிறதுக்காக எல்லாம் வலிக்கிட்டு நிற்கிறோம். என்ன தூரம் இல்லை போகிறோம், சரியான தூரம் இல்லை. அப்புறம் எங்கே கயசோ நடந்து அப்போ நாங்கள் எங்கே போகிறதுக்கு நிற்கிறோம்? இப்போ இந்த சாந்தினியை கிளம்புறது சாந்தினியை கிளம்புற சொன்ன வாண்டைக்கு எங்களோட ஃபேமிலியாகவே என்ன சொல்லி என்ன பிரச்சனை அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிற ரோசாக்கா என்ன, அதாவது ஜெர்மன் நாட்டில் இருக்கிற இருந்து ரோசாக்கா வந்து சாப்பாடு கொடுக்குறாவாமா இந்த செலவில். அப்போ எங்களையும் வந்து அதில் எங்களுக்கு சொல்ல சொன்னவாமா என்ன சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி எங்களையும் கட்டாயமாக வர சொல்லியிருக்கிறோம். என்ன அப்போ கட்டாயம் வர சொன்னபடியா அப்போ நாங்களும் போத்தான் வேணும். அப்போ அதோட அப்போ அதோட சாந்தினியை வர சொன்னபடியா அப்போ அங்கேயும் பலிக்கிட்டு நிற்கணும், அப்போ அங்கேயும் போகணும். சரி, அப்போ நாங்கள் அங்கே போயிட்டு பார்ப்போம் என்ன. ஓ சரியா. ஆனால் மழை பெய்தா பெரிய கரைச்சிடலாம் போல இந்த ரோடு மேனே. எங்கட இடம் மட்டும் என்ன நல்லதோ ஆனா உங்களுக்கு பரவாயில்ல, நல்ல ரோடில் போட்டு தந்துருக்கணும். சார் ஜெரோமி கீழே ரோசானி சார் ஆனா நான் சாப்பிட்டுருக்கேன் பூனைப்பழம். மேல் தோல் மஞ்சள் இருக்கு, முள்ளுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி விதையா இருக்கு. இங்க பாருங்க ஆக்களை படுற இதால மெல்லமா நடந்து வாங்க, இந்த மெல்லமா நடந்து வாங்க வாங்க அப்படியே வாங்க மெல்லமா நடந்து. நெல்லும் கொண்டாலும் கேட்க மாட்டேனா. தடிய தூக்கி எறியுங்க. ரைட், இதுல இருக்கா? அங்க இருக்கு, அது கீழே விழுந்து போச்சு. இல்ல அந்த அவங்களோட கால பக்கத்துல கிடக்கு, தோல் தானே அது. எத்தனை பேர் வந்து நிக்கிறீங்க பூனைப்பழத்துக்கு? அப்புறம் ஒன்றரை கொடுக்கணும். ஆனா ஏஞ்சல் சொல்லுது, ஏஞ்சல் டேஸ்டா இருக்குமா? ஏஞ்சல் சாப்பிட்டீங்களா நீங்க? பாப்பம் பாப்பம் மூத்த பாப்பம் இருக்கா? பழம் அப்படி வேலி ஃபுல்லா பழம் அச்சு ஒன்றைக்கு சரி போலடாக்குன்னா அங்கால இருக்கும் போல இருக்கு. பாப்போம் பூனை பழத்தை தேடி போகின்றோம் மலைக்கு. என்ன மாதிரி பழம் எதுவும் இருக்கோ? ஆனா இந்த வேலி ஃபுல்லா அப்படியே கொடி தானே. இஞ்ச ஆக்கலப்பாங்க ஏதோ அப்புள் பழத்தை சாப்பிட்ற மாதிரி எனக்கு தாங்க உண்டு. ஓ
பழம் சாப்பிட மாட்டேன் இது என்ன தான் சாப்பிடுவாங்க ஏஞ்சலை பிடிக்குமா பூனைப்பழம் ஏஞ்சலுக்கு இங்க பிள்ளைங்க கோதில அந்த தைக்க போத ஏஞ்சலை பாப்ப முருகா இங்க வர மாட்டேன் ஆ ஆண்டா பின்னாடி டியூஷன் இருக்கு போல அம்மா பூனா பழம் இன்றைக்கு தான் சாப்பிட்டுருக்கு பூனைப்பழம். வாயில வைக்கிற பழம் அப்ப என்ன மாதிரி நீங்க இங்க இதுக்கு வந்த நீங்கள் என்ன மாதிரி சாப்பிட்டாச்சோ ஓ சாப்பிட்டுட்டு இப்ப அடுத்த கட்ட பூனை பழம் சாப்பிட வந்துருக்கோம் ஆ தம்பி கவா கொடுங்க தம்பிக்கு அப்ப நேற்றே வந்துட்டீங்களோ இல்ல நாங்க காலமா தான் வந்தது காலமே எல்லாம் வந்து ஒழுங்கு பண்ணினவா ஆ அப்ப நான் காலமா வந்து அக்கா மூத்த அக்கா எல்லாரும் வந்து சமைச்சேன் நானும் இங்க வேற ஒரு செய்யறது கொடுக்கணும் கஷ்டம் தானே அப்ப நீங்களும் சமையலோ நான் சமைக்கிறேன் போய் சொல்லுங்க தக்காளி பழம் சமைக்க வேண்டாம் ஆ தக்காளி பழம் நீங்களே போட்டீங்க. வட்டி கொடுத்ததா ஆனா உண்மையாவே சாப்பாடு பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லை டேஸ்டியா இருந்தேன். சூப்பரா இருந்ததோ உங்களுக்கு தெரியுமா ரோசா காரணம் இந்த சாப்பாடு வந்து கொடுத்தது எங்க எந்த இடமோ முருங்கி கூட இந்த நாடு ஜேர்மனோ ஜேர்மனவா ஜெர்மன் ரோஷாக்கா ரைட்டு அதான் உங்களுக்கு வந்து அழைப்புதல்ல வந்து கொடுக்க சொன்னோம் சொன்னவாவே. கிருஷ்ணாக்களை வந்து கூப்பிட சொல்லி சரி சரிங்க. அப்பதான் கூப்பிட்டாங்க எல்லாரும் இப்போ ரோசாக்காக உங்களை கூப்பிட்டக்காண்டி நன்றி என்ன ம் எங்களை மறக்காம சொல்லியிருக்கிறேன் எதிர்பார்க்கல. அப்ப எப்ப நீங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போவோம் ஹாஸ்பிட்டல்ல என்னதுக்கு அந்த ஓமானு அது வந்து தெரியும் தானே ஏற்கனவே சொன்னேன் நான் அந்த காசு பிரச்சனை வந்து 25,000 கொண்டபடியா இன்னும் போகாம இருக்கிறேன் நான் பிளான் பண்றதுக்கு ஸ்கேன் பண்றது மட்டும் அந்த காசு கொண்டபடியா. என்னம்மா அப்புள் பழம் பறிக்க போயிட்டு வரோம் ஆ அந்த பழம் தான் அனுஷியாக்காக விருப்பம் மூணு பழம் எங்க வலிக்கிட்டாச்சு அது சாப்பிட்டுட்டு ரஜி துண்டை எடுத்து வேக வச்சு நெல்லு புள்ள கதைக்கு ஆ என்ன மாதிரி வேற ரெண்டு வெள்ளத்துக்கலாம் வசந்தனாண்ட வடிவே பேர் திரும்ப வாங்க அந்த கில்லி பட பாட்ட போடணும் முதல் இருந்த விட பால் கொஞ்சம் படியா வந்துட்டேன் வருஷம் முடிய போதானே இல்ல வருஷம் இல்ல முடிய போகுது படியன் மாதிரி இருக்கால பாக்க உடம்பு குறைக்குது நல்லா குறைக்கு என்ன எங்களை பாக்க கலட்டி காட்டுங்க தலை ஸ்டைல பாக்கட்டு எதுவும் மாதிரி இல்லை எதுவும் என்னடா வந்து இந்த மொட்டையில் நம்மளுக்கு அப்படி இல்லை ஒரு தொழில் செய்ய கட்டிட்டு அனுப்பி வரும் அப்பதான் வேலையை காவாடி அப்படி பார்த்தோன்னா கடை எதிரக்கூடாது முதலாளி என்ன அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்பதான் 4 பேர் மதிப்பாங்க அந்த கடைக்கும் ஒரு மவுசு இருப்பேன் எங்க போனாலும் உடுப்பு நேற்று சுடச்சுட வசந்தின கடையில கொண்டு அவ்வளவு வேலை அந்த டிஷர்ட் எடுத்து கொடுத்துறேன் போய் சொல்லக்கூடாது தம்பி கிருஷ்ணாண்ட பிறந்தநாள் எடுத்து ஏன் போடுறான்டா அப்புறம் கிறிஸ்மஸுக்கு இதே போட தந்துருவாங்க சாப்பிட்டாது இல்லை நாங்க சாப்பிட்டோம் நாங்கெல்லாம் சாப்பிட நீங்கெல்லாம் சாப்பிடணும் அப்ப என்னண்டா நேற்று ரொசானி வந்து ஹாஸ்பிட்டல் போனதாம் ரொசானிக்கு விசேஷம் மழைக்கு இல்லை அப்ப வந்து ரொசானிக்கு கொஞ்சம் மனசுக்கு கவலை ஏற்படுத்துற மாதிரி விஷயம் உண்டு உண்மை நான் வந்தோடனே யோசிச்சேன் எனக்கு உண்மையா ரொசான வருத்தம் என்னன்னு தெரியல நான் கொஞ்சம் டல்லா இருந்தது அப்ப சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற முகம் வந்து இந்த ஒரு துக்கத்துல இருக்கான்னு யோசிச்சு கொண்டா உள்ளுக்குள்ள போனேன்
ஏன்னா வந்து அந்த முதல்ல ஒருக்கா வீடியோவில் பார்த்துட்டு தான் நான் ரோசானி என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் தான் ரோசானி சொல்லிட்டு போயிட்டு எனக்கு தலையடி வருது தலையடி வந்து வரும்போது அந்த கண்ணை வந்து அப்படியே மறைச்சிது அந்த நாளுக்கு அது வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமா இருக்குன்னு சொல்லலாம். அது கூடுங்க வறட்சியா இருக்குது. இல்லை சோறு இல்லை சோறு பார்த்த சோறு இல்லை அதான் என்னென்னு தெரியல. என்னோட சும்மா தலையடி நோம்பல வாரது ஓகே. ஆனால் இந்த ரொசாயனிக்கு வந்து தலையடி வாரது வந்து பெரிய ஒரு இதாக தான். என்ன காரணம்னா தலையடிக்க வலிக்கிட்டால் இதில் கரையெல்லாம் அப்படியே புரட்சி இருக்குமா, மற்ற பார்வையெல்லாம் மங்கி அது கூட இந்த கண் மறைக்குன்றது தலை குத்திட்டாலும் நான் தாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை. பேண்டோட போட இதோட நிற்கும். அப்படியே தலை குத்தேக்க அப்படியே ஒரு பார்க்குறேன்னு சொன்னாங்க அப்படியே பார்வை வந்து அப்படியே மங்குது. அப்படியே தெரியும் உருவம் தெரியும் அந்த முகம் இதானு தெரியும். அந்த இடத்துக்கு மங்குது. அப்படியே தலை குத்து கண்ண முடியும் எவ்வளோ நேரம் அந்த நேரம் பார்க்காது. ஆனால் இவ்வளோ நாளும் வந்தது நேற்றிரவு கொஞ்சம் மழை வலிக்கும். நேற்றிரவு வந்து அது கவலை விஷயமா தானே இருக்கு. தலைவலிக்கு அது வந்து எனக்கு திரும்பி வந்துட்டு அது வந்து ஏன் எனக்கு தலையடி வந்தா முதல் நாள் அது வந்து தம்பியோட நிதிரம் இல்லையா. அப்போ அது சும்மா நோமல் தலையடி அதுக்கு எங்க வேளாண் இருக்கேன். ரொசானிக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு கூட வரும். அப்போ அப்படி வரையில சரியான கவலையா இருந்துச்சு. அப்போ ரொசானி என்ன செய்யணும் ஹாஸ்பிட்டலில் நான் போனால் கொடுத்து வந்தது. ஆனால் எங்கள் மெயினாக சொன்ன வந்து தலையை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்லி ப்ரைவேட் தான் போனது. அது போன முறை நான் போயிருந்தேன். நான் போன இடத்துல சொன்னது ஸ்கேன் பண்ணுறதுக்கு மட்டும் 25,000 காசு தேவைன்னு தலைக்கு மாட்டோம். அப்போ அப்படியே திரும்பி வந்துட்டேன். அதுவும் இதுக்குள்ள யாழ் மாவட்டத்துக்குள்ள வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் அந்த தலை ஸ்கேன் பண்ணுறாங்க. வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுமே இல்லை. அப்போ அதுக்காக தான் அந்த ரேட்டோ தெரியல. ஆனால் உண்மையிலே வந்து தலை ஸ்கேன் பண்ணக்குள்ள வந்து ஒரு முக்கியமான விஷயம் தானே தலை வந்து. இப்போ கை கால் அதுகள்னு சொன்னால் ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டுக்குள்ள நாங்கள் ஸ்கேன் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்லே ஸ்கேன் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த தலை ஸ்கேன் இல்லை. அப்போ அங்கே போன இடத்துல டாக்டரே ஆச்சரியப்படுறா, உங்களுக்கு அம்மா அப்படியான இது விஷயம் நடக்கல, உங்களுக்கு இப்படி செய்யலை, என்னத்துக்காக தலை குத்துதுன்னு சொல்லி டாக்டரே யோசிக்க வலிக்குது. யோசனைகள் ஆழ்ந்த யோசனைகள் அதான் தலை குத்தலை விட கண்ணில் மறைக்கிறது அதான் பயமா இருக்கு. கொஞ்ச நேரம் குத்து வரும், அதுவும் பயங்கர குத்தாரு. மந்தியக்கு வர வேண்டாமா? யோசிக்கிறேன்னு சொன்னாலும் நான் ரொசானியை யோசிக்க விட மாட்டேன். தெரியும் பெரிய அமௌண்ட் ஒன்றைக்குல கொஞ்சம் சிக்கல் தான் கொண்டு போய் ஸ்கேன் செய்யறதா இதுதான். ஆனால் கண்டிப்பாக செய்து பார்த்தா உங்களுக்கு திருப்தியாக இருக்கு. மேலே கட்டாயம் செய்யத்தான் வேணும். இப்போ அப்படியே சின்ன விஷயத்திலே நாங்கள் செய்தோம், இதை விட்டோம்னு சொன்னால் பெரிய பெரிய விளைவாக ப்ரைவேட்டாக கொண்ட காட்டி நல்லா முத்த வச்சு புறா கொண்ட காட்டிக்குள்ள சிக்கல் கூட நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணா தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். தலை பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்கேன் செய்வீங்களா? தையல் மிஷின் போடல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொன்னால் பரவாயில்ல, நான் கொடுத்து செய்திருப்போம். 25,000 கொஞ்சம் கஷ்டம். மழை தண்ணி நேரங்களில் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி என்றபடியா இப்போ நாங்களும் கொஞ்சம் பிந்தி கொண்டிருக்கோம். பார்ப்போம் ஏதாச்சும் ஒரு வழிகள். அதை விடுவாங்க. ஆனால் கட்டாயம் இதையும் ஸ்கேன் பண்ணால் தான் எங்களுக்கும் ஒரு நிம்மதியாக இருக்குது. ஏன்னா கையில் ரோசானோட கதை கேட்க விளங்கிட்டாங்க. கதைக்காக கண்டுலாங்க யோசிக்காங்க எல்லாம் சரியாக வேறு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தால் என்னன்னு தெரியும் தானே. திருப்தியா இருக்கு. நல்ல ஆனால் இப்போ அனுஷியாக ரொசானியை பார்த்துட்டே சொல்லிட்டு நம்ம என்ன முகமெல்லாம் பாட்ட மாதிரி உண்மையிலே ரொசானி வந்து அப்படி இல்லை. ரொசானி உங்களோட ஃபேமிலியே அப்படித்தான். என்ன இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் இப்போ நான் யோசிக்கணும் உள்ளுக்க போனானே ரொசானி இந்த கொஞ்சம் இதாக இருக்குது. நான் சில வேலை தான் மெயினாக யோசித்தது. உங்களோட வீடியோவால் யோசிக்கிறீங்க, சில வேலை இந்த நியூஸ் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கணும். ஆனால் இப்போ தான் கேட்டது கொஞ்சம் அதை யோசிக்க போனால் எல்லாரும் தானே யோசிக்கணும். அப்படி இல்லை சேனல் கொஞ்சம் தெரியாது கூட அதெல்லாம் யோசிக்கணும் அந்த மாதிரி யோசிக்கணும். ஆனால் இப்போ அதை கேட்டோன்னே கவலையாக இருக்குது. உண்மைதான். அதனால் எங்களுக்கு பெரிய ஒரு டென்ஷன் ஆக பண்டை தான் கொண்டே ஹாஸ்பிட்டலையும் காட்டி சும்மா காட்டினது தந்தது. வழக்கம் 5,000 10,000 பரவாயில்ல. ஒரு அமௌண்ட் திடீர்னு அந்த அமௌண்ட் கொடுத்து செய்யக்கூடிய இதுவும் இருக்கும். அப்படியே கட்டாயம் ஸ்கேன் பண்ணணும். சொல்லி கொண்டு இருந்தா சரியா போகணும். பசங்க பசியில் இருக்கு போல. இப்போ தான் வேலை சரி விடுங்க விடுங்க பசங்க அழகு கொஞ்சம் கவலையாக போயிட்டீங்க போல. ஏன்னா எல்லாம் குடும்பங்கள் தான். இப்போ வர்த்தங்கள் வந்து சொல்லி கொண்டு இல்லை. ஒவ்வொரு வருத்தங்களும் மாடு போகுது.
மாடு போகுது. பிரகிதன் பாஸ்டர் வரார். சரியா யோசிக்காங்க கடவுள் இருக்கிறாங்க. சரியா வேறுமே கண்டிப்பா ஒரு ஸ்கேன் ஒன்று செய்து பார்ப்போம். கடவுள் ஒரு வழி விடுவாங்க. யோசிக்காதீங்க. இப்போதான் வந்து வசந்தம் சாப்பிட வந்ததா இப்போ இதில் நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு வசந்தம் வந்துட்டேன். அப்போ சாப்பிட வந்த வசந்துக்கு இது ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கும். என்னன்றதுனால ஒரு இதுதானே கவலையாக இருக்கும் தானே. இப்போ அனுபவம் போல தான் ரோசாயணி வந்து அப்போ இல்லாதென்றால் எல்லாருக்கும் ஒரு இது தானே. பேரதிர்ச்சியா இருக்கு. இப்ப வசந்தக்கு சாப்பிடுவோம் தெரியாது வசந்த். சாப்ப எப்படி போங்க வீடியோ கொண்டாலே என்னன்றாலும் கவலை தானே. கட்டாயம் வார புது வருஷம் நல்லதே நடக்கும். கண்டிப்பா உண்மைதான். நல்லதான் நடக்கணும். நல்ல ஒரு ஃபேமிலி நடக்கும். நடக்கும். அதுதான் பேசிக்காரங்க. கடவுள் நல்ல ஒரு வழியை காட்டுவானே. உண்மைதானே. நல்லவர்களை சோதிப்பானா கைவிட மாட்டான். அதே மாதிரி தான் எங்களுக்கு சோதனையில் வருது நிறைய. கடவுள் கைவிட மாட்டான். சொல்லுவாங்கல்ல மழை போல துன்பம் வந்தாலும் பனி போல கரையும் வந்து அதெல்லாம் சரியா வருமே. புதுவாடம் போல நல்லது அமையட்டும். சரி ரோசாயணி அப்போ ஒன்றும் யோசிக்காதங்க. நல்லதே நடக்கும். சந்தோஷம். ஏன்னா கடவுள் உங்களுக்கு இங்கே ஒரு வழி விடுவான் தானே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் அப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுவோம். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.